அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தை திருநாள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தை திருநாளுடைய 2ஆம் நாள், தமிழனுடைய திருநாள், மிக முக்கியமான நாள். திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுறோம். திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுவதற்கு காரணம் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் என்கின்ற பொதுமறையினுடைய சிறப்பு கருதி தான். திருக்குறளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வியல். பொதுவாக மேலை நாட்டில் இன்றைக்கி மேலோங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பு என்ன அப்படின்னா உளவியல்னு சொல்லுவாங்க, சைக்காலஜின்னுவாங்க. அந்த சைக்காலஜி கூட ஒரு எல்லைக்குள்ளே கட்டுப்படுத்தி உட்படுத்தி தான் படிக்கிற மாதிரி அந்த சைக்காலஜி இருக்கும். ஆனால் வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொதுமுறையினுடைய உளவியல் ரொம்ப விரிந்து பறந்து எல்லா பகுதியிலும், எல்லா நாட்டு மக்களுக்கும், எல்லா சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அத்தனைக்கும் பொதுவானதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பொது அறத்தை, வாழ்வியலை எந்த புத்தகத்துலேயும் எந்த நூல்லையும் இவ்வளோ சிறப்பாக சொல்லப்பட்டிருக்காங்கிறது கேள்விக்குறி. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அறிவு சார்ந்து வளர்கின்ற இளைஞர்களுக்கு, தனிப்பட்ட திறன் உடையவர்களுக்கு மற்றும் நுட்பமான அறிவுடையவர்களுக்கு கூட எல்லா திறன்களும் அப்படியே தொகுத்து வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான நூல் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னும் எவ்வளோ சொன்னாலும் இந்த திருக்குறளுடைய சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டு, இந்த உலகம் பொருட்களால் ஆனது, பொருள் எல்லாமே முக்குண வயப்பட்டது, 3 குணங்களால் சூழப்பட்டது. எந்த பொருளுக்கும் தனிப்பட்ட ஒரு குணம் இல்லை, எல்லா பொருளுக்கும் முக்குணங்களும் மாறி மாறி செயல்படும். இந்த பொருள்களோடு தொடர்புடைய எல்லா உயிர்களுக்கும் இந்த முக்குணமும் உண்டு. அதனால் உலகத்தை பாடணும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பாடணும். இந்த பொருள்களை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த பொருள்களுக்கு ஆணி வேறாக அடிப்படையாக இருக்கக்கூடிய குணங்களை சொன்னாலே எல்லாமே இதுக்குள்ளே தானாகவே சிறப்பாக அமையுங்கிறது தான் இதனுடைய நுட்பம். அதனால்தான் முக்குணமாகிய சாத்வீகம், ரஜோ, தமோகுணம் என்கின்ற 3 குணம். இந்த சாத்வீக குணத்தை தான் அறம்னு சொல்கிறோம். ரஜோ குணத்தை பொருள், அது முயற்சின்னு சொல்லலாம். தமோ குணத்தை இங்கே காமத்துப்பால் காமம்னு சொன்னார். ஒவ்வொரு குணத்துக்கும் அதனுடைய இயல்புகளை சொன்னார். அந்த குணவயப்படாமல் அந்த குணத்திலிருந்து மேலோங்கி நிற்பதற்கான வழிமுறையை சொன்னார். இந்த 3 குணங்களில் சாத்வீகம் என்கின்ற அறம் சார்ந்த அந்த குணம் தான் மேலோங்கி நிற்கணும். அதுக்கேற்ற போல தான் தன்னுடைய வாழ்க்கை முறையை மனிதன் அமைச்சிக்கணுமா. பொருள் தேடுகின்ற அந்த குணம் ஏற்பட்டு நீங்கள் எல்லை மீறி செயல்படக்கூடாதுன்னா, அப்போது அந்த எல்லைகளை பற்றி தெளிவாக தெரியணும். அப்படின்னா அந்த எல்லைகளையெல்லாம் வகுத்து சொல்வது தான் அறத்துப்பால். பொதுவாக நம்ம எல்லாரையும் கேட்போம், கிரிக்கெட் விளையாடணுன்னா என்ன வேணும் அப்படின்னா எல்லாம் சொல்லுவோம். கிரிக்கெட் விளையாடுறது ப்ளே கிரவுண்ட் வேணும், பேட் வேணும், பால் வேணும், பிளேயர் வேணும், இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அடிப்படையாக அந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் அப்படிங்கிற விதி வேணும், ரூல்ஸ் தெரியணும். இல்லைன்னா விளையாட முடியாது. அந்த மாதிரி உண்மையாக ஒரு மனிதன் இயல்பாகவே ஆனந்தமாக தனக்கும் தன் சூழலுக்கும் துன்பம் கொடுக்காம இந்த சமூகத்தோடு ஒன்றி தனக்கும் இன்பமாக வாழணும்னா என்ன வேணும் அப்படின்னா வாழ்க்கையினுடைய இந்த ரூல்ஸ், விதிகள்லாம் தெரியணும். அப்படி வாழ்க்கையினுடைய விதிகள்லாம் தெரியணும்னா இந்த வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு மனிதன், பொருள் இவற்றினுடைய குணங்களுடைய தன்மை தெரிஞ்சால் உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனும் அந்த இயல்பாக உள்ள அந்த இயல்பினை புரிந்து கொண்டு தன்னையும் அதுக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு வாழ தொடங்குவோம் பாருங்கள். அதுதான் சுகம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை நெறிக்கு உறுதுணையாக, உற்ற துணையாக, இப்படி நம்ம ஆணி வேராக நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு அறநூல் தான் திருக்குறள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனக்கும் தன் சமுதாயத்துக்கும் ஒரு சிறந்த அறத்தை காட்டணும் அப்படின்னா திருக்குறளை முழுமையாக படித்து கொண்டு அவற்றின் வழியாக வாழத் தொடங்கினா கூட போதுமா. அதனால தான் எல்லா மேலை நாட்டு அறிஞர்களோட போப்பாண்டவர், இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள் அவர்களுடைய புத்தகத்தில் மிகச்சிறந்த இலக்கியம் இருந்திருந்தால் கூட இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மனித இனத்திற்கு வாழுகின்ற நெறியை இவ்வளோ எளிமையாக, இவ்வளோ இயல்பாக, இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ துல்லியமாக அறுதிட்டு சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சதுனால தான்
இன்றைக்கி திருக்குறள் எல்லா மொழிகளிலும் எல்லா இடங்களிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அந்தந்த மக்களுக்கு அதை அனுபவிக்கும் போது தான் தெரியுது இந்த திருக்குறள் என்பது இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, நாடு சார்ந்து, சூழல் சார்ந்து, எல்லாவற்றையும் சார்ந்து அப்பாற்பட்டு மனித குலம் சார்ந்த ஒரு நன்மைக்கான புத்தகம். அதனால தான் இது உலக பொதுமறைன்னு அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருக்குறள் மூல நூல் நம்முடைய தாய்மொழியில் அமைந்திருப்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் சிறப்பு. நமக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்குது, ஆனால் அதனுடைய வாழ்வியல் இதில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை நம்ம படித்தோமா, புரிந்து கொண்டோமாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. எல்லாமே நம்மளே இருக்குது, எதையும் நம்ம பயன்படுத்தலை. பொதுவாக எல்லா பிள்ளைகளையும் எல்லாருக்குமே அடிப்படையாக சில கேள்விகள் கேட்டால் எல்லாருமே கொஞ்சம் தயங்குவாங்க. என்ன அப்படின்னா, திருக்குறளுடைய கட்டமைப்பு, திருக்குறளை எவ்வாறு கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இன்னும் அது தெளிவாக இல்லை. அதனால் இந்த பகுதியில், இந்த காணொளியில், இந்த வீடியோவில் திருக்குறளுடைய கட்டமைப்பை பற்றி மட்டும் நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. அந்த கட்டமைப்பு தான் இந்த திருவள்ளுவருடைய இந்த நாளில், திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுகின்ற இந்த நாளில் திருவள்ளுவர் நமக்கு வழங்கி அருளிய இந்த முப்பால் எனப்படுகின்ற மூல அறமாகிய திருக்குறளை எவ்வாறு அவர் பிரிச்சிருக்காருங்கிறது தான் இன்றைய இந்த பதிவு. அப்போ திருக்குறள் என்பது மூல அறம், பொது அறம், உலக மனித சமுதாயத்துக்கு அறம், மனித குலத்துக்கு அறம், ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உற்ற துணையாக நிற்கும் பொது அறம்னு சொல்லலாம். அந்த அறத்தை முதல்ல 3 பால்களாக பிரிச்சிருக்காரு. 3 பால்கள் என்பது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த 3 பால்கள் என்பது முக்குணத்தினுடைய வெளிப்பாடு. ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 குணங்களும் முறையாக செயல்பட்டால் கூட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அறிவின் விழிப்பின் மூலமாக தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டுமானால் அறம் சார்ந்து வாழ கற்றுக்கணும். அப்போ பொருட்பால் வேணாவா? வேணும். காமத்துப்பால் வேணாவா? கடந்து போக முடியாது. இது எல்லாமே இருக்கும். ஆனாலும் அறிவினால் ஆவதுண்டோ அப்படின்னு வள்ளுவர் கேட்பார். தன்னை போல பிரிதின் உயிர் போற்றா, தன் உயிர் போல பிரிதின் உயிர் போற்றா கடை அப்படின்னு. அப்போ உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்குது, சிந்திக்க முடியும், தனக்குத்தானே தகவமைத்து கொள்ள முடியும் அப்படின்னா அவனுக்கு உற்ற துணையாக இருப்பது இந்த முக்குணங்களில் முதல் குணமான அறத்துப்பாலில் சொல்லப்படுகின்ற சாத்வீக குணத்திற்கு சரியான வழிமுறைகள். அதனால தான் வள்ளுவர் அடுக்கும்போது முதல்ல அறத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் பொருளையும் அதுக்கப்புறம் காமத்துப்பாலையும் சொல்லியிருக்காரு. காமத்தை எவ்வாறு கையாளணும், அதை கடந்து போக முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய உயிருக்கு உற்ற குணங்கள்னு 2 குணம். இந்த குணத்தை யாராலையும் திறக்க முடியாது. அந்த 2 குணத்துக்கு பேர் உயிர் குணம்னு பேர். ஒன்று கோபம், இன்னொன்று காமம். இது 2த்தையும் யாராலையும் இழக்க முடியாது. கோபத்தை கூட ஒருவேளை நீங்கள் ஓரளவுக்கு கையாளலாம், கட்டுப்படுத்தலாம். காமத்திலிருந்து யாரும் வெளிப்பட முடியாது. ஏன்னா இந்த உயிர் மீண்டும் தன்னை போன்ற ஒரு உயிரை இந்த உலகத்து படைப்பதற்காக இறைவனால் அளிக்கப்பட்ட உயிர் குணம் காமம். அது இல்லாமல் வாழ முடியாது. அப்போ காமம் என்பது உயிர் குணம். அந்த உயிர் குணமாகிய காமத்தை சரியாக முறையாக கையாள்வதற்கான ஒரு வகுப்பு. இன்றைக்கி செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா நிறைய பேர் முகம் சொல்லிப்போம், அல்லது அதை சரியாக கூட யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் திருக்குறள் இப்படி செக்ஸ் எஜுகேஷனுங்கிற காமத்துப்பாலை கூட முறைப்படுத்தி நெறிப்படுத்தி ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இச்சையை கூட எவ்வாறு பயன்படுத்தணும், எவ்வாறு அவற்றை பண்படுத்தணும்னு மிக டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அப்படி காமத்துப்பாலுக்கு கூட இப்படி அறம் சொல்ல முடியும்னா அதான் திருக்குறளுடைய சிறப்பு. அப்போ முதல்ல எடுத்தோன்னே 3 பாலாக பிரிச்சிருப்பார். ஒன்று அறத்துப்பால், அடுத்தது பொருட்பால், அடுத்தது காமத்துப்பால், சாத்விக குணம், ரஜோகுணம், தமோகுணம். பாலுக்கு அடுத்தது இயலாக பிரிச்சிருப்பார். ஒன்றொன்றுடைய இயல். உதாரணமாக மொத்தம் 9 இயல். அந்த என்ன ஞாபகம் வச்சுங்க, 3 பால், அறம், பொருள், இன்பம். அதுக்கு கீழே 9 இயல். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4, 3, 2. அந்த வரிசை பாருங்கள், 4, 3, 2. அறத்துப்பாலை 4 இயலாக பிரிச்சிருப்பார். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், 4 இயல். பொருட்பாலை 3ஆக பிரிச்சிருக்காங்க. அமைச்சியல், அங்க இயல், ஒழிபியல். காமத்துப்பாலை 2 இயலாக பிரிச்சிருக்காங்க. களவியல், கற்பியல். அப்போ பாலுக்கு அடுத்தது இயல். இயலில் 9 இயல், 4, 3, 2. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன்.
திருக்குறள் என்கின்ற மிகப்பெரிய பொது அறம். அந்த அறத்தை 3 குணங்கள் வழிபட்டு முப்பாலாக பிரிக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஒவ்வொரு பாலுக்கு கீழே அடுத்த பிரிவு இயல். மொத்தமாக 9 இயல். திருக்குறள் இருக்கக்கூடிய மொத்தமாக 9 இயல். அதில் முதல்ல அறம் சார்ந்து 4 இயல்: பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பொருள் சார்ந்து 3 இயல்: அமைச்சியல், அங்கவியல். இதெல்லாம் விட்டு மீதிக்கு பேர் ஒழிவு இயல், ரிமைனிங் பார்ட்டுன்னு சொல்லலாம். காமத்துப்பாலில் 2, ஒன்று களவியல், இன்னொன்று கற்பியல். இந்த இயலுக்கு கீழே அதிகாரமாக பிரிச்சிருப்பார். அறத்துப்பாலில் 4 இயல். இந்த 4 இயலுக்கு கீழே 38 அதிகாரமாக பிரிச்சிருப்பார். 38 அதிகாரம் எப்படி இருக்குன்னா, பாயிரவியலில் 4 அதிகாரம், இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவறவியலில் 13 அதிகாரம், ஊழியலில் 1 அதிகாரம், மொத்தமாக 38 அதிகாரம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அறத்துப்பால், அதுக்கு கீழே 4 இயல்: பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். இந்த 4 இயலுக்கு கீழே அதிகாரங்கள் 38 அதிகாரம். பாயிரவியலில் 4, இல்லறவியலில் 20, துறவறவியலில் 13, ஊழியல் 1 தான். அந்த ஒரு இயல் மட்டும்தான் ஒரே அதிகாரம், அத்தனை சிறப்புடையது. மொத்தம் 38 அதிகாரம். அடுத்தது பொருட்பால். அது கீழே 3 இயல்: அமைச்சியல், அங்கையியல், ஒழிபியல். அமைச்சியல் 25 அதிகாரம், அங்கவியல் 32 அதிகாரம், ஒழிபியல் 13 அதிகாரம், மொத்தமாக 70 அதிகாரம். பொருள் ஈட்டுவது ரொம்ப அவசியம், அதனால் அதிகாரத்தினுடைய எண்ணிக்கையும் 70 வச்சுருக்காரு. பொருள் அது கீழே 3 இயல்: அமைச்சியல், அங்கவியல், ஒழிபியல். அதை 70 அதிகாரமாக பிரிச்சிருக்காரு. அமைச்சியல் 25 அதிகாரம், அங்கவியல் 32 அதிகாரம், ஒழிபியல் 13, மொத்தம் 70 அதிகாரம். காமத்துப்பால் அதில் 2 இயல்: ஒன்று களவியல், இன்னொன்று கற்பியல். களவியல் 7 அதிகாரம், கற்பியல் 18 அதிகாரம். இப்போ மொத்தமாக 25 அதிகாரம். அப்போ முதல்ல 3 பால். ஒவ்வொரு பாலுக்கு கீழே இயல் 9 இயல். இந்த இயலுக்கு கீழே 133 அதிகாரம். 38, 70, 25. 38 அறத்துப்பாலினுடைய அதிகாரங்கள் எண்ணிக்கை, 70 பொருட்பாலினுடைய அதிகாரங்களின் எண்ணிக்கை, 25 காமத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. மொத்தம் 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல். மொத்தமாக 1330 குறள் அல்லது 1330 பாடல். இதுதான் திருவள்ளுவர் நமக்கு கொடுத்துள்ள வாழ்வியல் அதிகாரத்தினுடைய கட்டமைப்பு. திருக்குறளில் சொல்லப்படாதது ஏதாவது இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை. திருக்குறளை என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹியூமன் சோல் அல்லது ஹியூமன் பீயிங்னு சொல்லலாம். திருக்குறளை ஒரு இலக்கிய நூல்னு சொல்ல முடியாது. திருக்குறளில் அறம் சொல்லப்பட்டிருக்கு, அரசியல் சொல்லப்பட்டிருக்கு, உளவியல் சொல்லப்பட்டிருக்கு, மருத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அதில் சொல்லப்படாதது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அடிப்படையாக உள்ள 3 குணங்களை முழுமையாக சொன்னதுனால திருக்குறளில் சொல்லப்படாதது எதுவுமே இல்லை. அப்போ திருக்குறள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எந்த வரிசையில் சேர்க்கலாம் அப்படின்னா, இலக்கியத்துலேயும் வைக்கலாம், சமூகத்தில் வைக்கலாம், வரலாறில் வைக்கலாம், மருத்துவத்தில் வைக்கலாம், பொருளாதாரத்தில் வைக்கலாம், அரசியலில் வைக்கலாம், தத்துவத்தில் வைக்கலாம், ஏதில் ஒன்றா வைக்கலாம். அப்படி அளவற்று எல்லாம் விரிந்து எல்லாவற்றையும் அப்படி இயல்பாக சொல்லிட்டு போகிறது தான் திருக்குறளுடைய சிறப்பு. அந்த திருக்குறளுடைய சிறப்பு என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த மனித குலம் நிம்மதியாக இருக்கணும்னா தானும் நிம்மதியாக இருக்கணும், தன்னுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய சமுதாயமும் நிம்மதியாக இருக்கணும். அப்போ சமுதாயத்துக்கும் தனி மனிதனுக்கு இடையே ஏற்படுகின்ற பிணக்குகளை அடிப்படையாக வச்சு எல்லாருமே சொல்லப்பட்டிருக்கு. இதில் எதையாவது ஒன்று மாற்ற முடியும்னா தனி மனிதனை மாற்றுவதை பற்றி மட்டும்தான் வள்ளுவர் ரொம்ப அக்கறை எடுத்துகிட்ருக்காரு. அதனால் வள்ளுவர் சொல்லுகின்ற எல்லா அறங்களும் ஒரு தனி மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த தனி மனிதன் சமூகத்தோடு எவ்வாறு இணைந்து இயங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இந்த தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் நடுவில்
2 பேருக்கும் இணைக்கும் பாலமாக இருப்பது இயற்கையில் புதிந்து கிடக்கக்கூடிய அறம் என்கின்ற ரகசியம். அந்த இயற்கையில் புதிந்து கிடக்கக்கூடிய அந்த அறம் என்கின்ற ரகசியத்தை தான் கடவுள் வாழ்த்து பாடலில் சொல்லியிருப்பார். இந்த தனி மனிதனையும் சமுதாயத்தையும் வாழ வைப்பதற்கு எது அவசியமோ அதை தான் வான் சிறப்புன்னு சொல்லியிருப்பார். இப்படி தனி மனிதனையும் சமுதாயத்தையும் இணைக்கும் அறங்களையெல்லாம் அறிந்து அவற்றின் வழியாக வாழ்ந்து முழுமையாக அவற்றை உணர்ந்து கொண்டவனை நீத்தார்னு சொல்லியிருப்பார். இப்படி எல்லா மனிதனும் சமுதாயமும் ஒன்றுபட்டு நெறியாக வாழனா அதுக்கு அடிப்படையே அறன்தான்னு அரண் வலியுறுத்தல்னு தன்னுடைய நூலுக்கு தானே ஒரு முன்னுரை எழுதியிருப்பார். திருவள்ளுவர் தன்னுடைய நூலுக்கு தான் எழுதிய முன்னுரைக்கு பாயிரவியல்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பாயிரவியல்லே தெளிவாக தெரிஞ்சிடும். தனி மனித ஒழுக்கமும் சமுதாய ஒழுக்கத்தையும் பாதுகாத்து இந்த மனித குலம் தானும் தனக்கும் இன்பமே கொடுக்க வேண்டும் என்கின்ற மிக உயர்ந்த அறநோக்கத்தோடு வாழ்வதற்கான உபாயத்தை சொல்வது தான் இந்த 4 அதிகாரம். இறை நம்பிக்கை அத்தனை அவசியம். கடவுள் வாழ்த்தினால பெறுவது தான் மழை, இந்த வான் சிறப்பு. இந்த வான் சிறப்பு கடவுள் வாழ்த்து இவை தவிர இயற்கையில் பொதிந்து கொண்டிருக்கக்கூடிய அற வாழ்க்கையை புரிந்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்தனுடைய பெருமை தான் நீத்தார் பெருமை. ஒவ்வொரு தனி மனிதனும் தான் வாழ்கின்ற காலத்தில் எதையாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தான் அறம் வலியுறுத்தல்னு சொன்னார். இப்படிப்பட்ட இந்த நூல் நம்முடைய மொழியில் இருப்பது நமக்கு பெருமை. இருந்தாலும் அவற்றுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு அதன் வழியாக வாழ ஆரம்பிக்கும் போது தான் அந்த மொழியினுடைய பெருமையும் தமிழ் இனத்தினுடைய பெருமையும் இந்த கலாச்சாரத்தினுடைய மேன்மையும் எல்லாருக்கும் புரியுமோ என்னன்னு தெரியல. தமிழ் சமுதாயமும் நம்முடைய சந்ததியினருக்கும் அளித்து நம்ம கொடுத்துட்டு போக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த திருக்குறளுடைய இப்படிப்பட்ட நல்ல உரைகளும் நல்ல அறிவுரைகளும். அதனால் திருக்குறளை படிப்போம். திருக்குறளுடைய கட்டமைப்பை புரிந்து கொண்டு படிப்போம். கட்டமைப்பு 3 பால் 9 இயல் 133 அதிகாரம் 1330 குறள். குறள் அறிவோம். தமிழினம் காப்போம். தமிழர் என்று பெருமை கொள்வோம். மீண்டும் ஒரு முறை தமிழருடைய திருநாள் வாழ்த்துக்கள், திருவள்ளுவரின் திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் தின வாழ்த்துக்கள், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.